தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயராலே ஆமென். இயேசு கிறிஸ்துவின் அன்புமிக்க சகோதர சகோதரிகளை உங்கள் அனைவருக்கும் கிறிஸ்து இயேசுவின் அன்பு கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். இன்றைய நற்செய்தி பாகமானது லூக்கா நற்செய்தி 21 அதிகாரம் 20 முதல் 28 வரையிலும் திருவாக்கியங்கள். நாம் பார்க்கின்றோம் 20, 28. எருசலேமை படைகள் சூழ்ந்திருப்பதை நீங்கள் காணும்போது அதன் அழிவு நெருங்கி வந்து விட்டது என அறிந்து கொள்ளுங்கள். அப்போ எருசலேம் நமக்கு எல்லோருக்கும் தெரியும், தெய்வம் வசிக்கின்ற ஒரு ஆலயம், தெய்வம் வசிக்கின்ற ஊர் இடம் என்று. அப்படின்றால் நம்முடைய நம்முடைய குடும்பம் தான் ஒரு எருசலேம். அப்போ அந்த குடும்பத்துக்கு ஒரு அழிவு ஏற்படுகிற சமயத்தில் நாம் சிந்திக்க வேண்டிய ஒரு காரியம் இதான். நம்முடைய தேவாலயத்தில் விசுவாச வாழ்க்கைக்கு ஒரு பிரச்சனை என்று வருகின்ற சமயத்தில் நாம் சிந்திக்க வேண்டிய ஒரு காரியம் என்னவென்றால், நாம் சரியான பாதையில், மீட்பின் பாதையில் போய்கொண்டிருக்கின்றோம் என்று நாம் உணர வேண்டும். ஒரு மனிதன் விசுவாச வாழ்க்கையில் வாழ்கிற சமயத்தில் அவனுடைய வாழ்க்கையில் பல பிரச்சனைகள் கடந்து வருகின்ற பொழுது, பல தடைகள் கடந்து வருகின்ற பொழுது அவன் நேரிய வழியில் போய்கொண்டிருக்கின்றான் என்பது நமக்கு தெளிவாகிறது. காரணம், நேரிய வழியில் நடக்கின்ற சமயத்தில் பல பிரச்சனைகள் கடந்து வரும். குறுக்கு வழியில் போகிற சமயத்தில் எந்த ஒரு ஆபத்தும் வராது, அது பாட்டுன்னு போய்கொண்டே இருக்கும். இதுதான் நமக்கு ஆபத்து இருக்கு நமக்கு தெரியாது. ஆனால் நேரிய வழியில் வாழ்கிற ஒரு மகன், ஒரு மகளுக்கு பல தொல்லைகள் கடந்து வரும். அதான் கடைசியில் பார்க்கணும், நீங்கள் தலை நிமிர்ந்து நில்லுங்கள், ஏனெனில் உங்கள் மீட்பு நெருங்கி வந்து விட்டது. அந்த தொல்லைகள் ஆனது என் விசுவாசத்தை நிலம் பதிக்க வைக்காது, மாறாக என் விசுவாசத்தை இன்னும் தலை நிமிர வைக்குமே ஒழிய நான் சோர்ந்து போக மாட்டேன். அப்போ நம்முடைய வாழ்க்கையில் ஒரு மனிதன் நேர்மையான ஒரு வாழ்க்கையை வாழ முயற்சி இருக்கிற சமயத்தில் பல போராட்டங்கள் அவன் சந்திக்க வேண்டிய சூழல் ஏற்படும். அந்த போராட்டத்தில் அவன் சோர்ந்து போனாலும், தோல்வி அடைந்தாலும், அன்பாந்திலே நீயும் நானும் ஞாபகம் வைக்க வேண்டிய ஒரு விஷயம் என்னவென்றால், இதா தெய்வமே, நன்றி ஆண்டவரே, நான் துவண்டு போக மாட்டேன், என் பார்வையை உன் மீது நான் செலுத்துவேன். காரணம், சிலுவை வழியாக எனக்கு நீ வெற்றி தந்திருக்கின்றேன். அந்த சிலுவையில் என்னுடைய பயணத்தை ஒப்புக் கொடுக்கிறேன்னு சொல்லி ஒப்புக் கொடுக்கிற பொழுது ஒரு நாளும் தளர்ந்து போக மாட்டோம், தலை நிமிர்ந்து இந்த உலகத்தில் நம்மளை வாழ முடியும். மாறாக சோர்வுகள் வரவில்லை, நான் போய்கொண்டிருக்கின்றேன், எல்லா காரியங்களும் நடந்து கொண்டிருக்கிறது என்றால் நாம் சற்று நின்று நிதானமாக ஆலோசித்து பார்க்க வேண்டும். நான் போகிற பாதை சரியான பாதை தானா, நேரியாக ஒரு பாதை தான் வளர்ந்து போய்கொண்டிருக்கிறேனா, அல்லது மற்றவர்களுக்கு காக்கா பிடித்து கொண்டு நான் வாழ்கின்றேனா, நல்ல ஒரு இந்த உலகத்தில் நல்ல வாழ்க்கை வாழ வேண்டியதற்காக விசுவாச வாழ்க்கைக்கு எதிராகவும் காக்கா பிடித்து நான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேனா என்பதை நீங்களும் நான் புரிந்து செயல்பட வேண்டும். சிந்தித்து பார்த்து பதில் கொடுப்போம். கண்களை மூடிக்கொள்வோம். நல்லவனாய தெய்வமே, இதோ தலை நிமிர்ந்து நான் நடக்க வேண்டும் என்று தான் நீ விரும்புகின்றேன். விசுவாச வாழ்க்கையில் இதோ நாங்கள் தலை நிமிர்ந்து நடக்க சக்தியை தந்துள்ளோம். எங்களுடைய வாழ்க்கையில் நாங்கள் சந்திக்கின்ற போராட்டத்தில் நாங்கள் துவண்டு போகாமல் இருக்க கிருபையை தந்துள்ளோம். அவ்வாறு நாங்கள் துவண்டு போனாலும் ஆண்டவரே, விசுவாசத்தில் நாங்கள் தளராமல் இருக்க சக்தியை தாரும். மாதாவே, எங்கள் மன்னையே, எங்களுக்காக பரிந்து பேசும். ஆமேன். தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயராலே ஆமேன்.